வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த ஒரு பதிவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு தேர்ந்தெடுத்த சில ஸ்டாக்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதற்கு முன்பாக புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நிஃப்டி நம்ம சனிக்கிழமை அன்றைக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25,471 கொண்டு வந்து அன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. நம்ம 25,395 நெருங்கி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா மீண்டும் மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். உடச்சிருச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கை பேஸ் பண்ணி சனிக்கிழமை சொல்லியிருந்தேன். ஸோ அதன்படி திங்கட்கிழமை அப்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த 25,395 அந்த சப்போர்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 25,372 வரைக்கும் வந்திருந்தாலும் அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 25,682 நேற்றைய க்ளோசிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி அதிலேருந்து கொஞ்சம் சற்றே மேலே சென்று 25,725 இந்த க்ளோசிங்கை வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நெருங்கிறதுனால அந்த கேண்டிலும் கரெக்டாக சுருங்கி இருக்குது. ஸோ நமக்கு இந்த வரக்கூடிய மற்ற 3 நாட்களும் நமக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் தருது அப்படின்னு பார்க்கணும். 25,810 ஒரு வேளை நாளையோ நாளை மறுநாளோ கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் வலிமையாகவே 26,000 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த 3 நாட்கள் ரொம்ப குரூஷியலாக வாட்ச் பண்ணணும். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி மார்க்கெட் மூவ் பண்ணுது அப்படின்றத. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா நமக்கு 26,000 நோக்கி போகும். 26,000 கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும்போது மறுபடியும் அந்த 26,260 நோக்கி நெருங்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ 25,810 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல இதை கிராஸ் பண்ணி இப்போது க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தருது, இந்த 3 நாட்களில் என்ன வாய்ப்புகள் தருது அப்படிங்கிறத கவனமாக பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏறிக்கிட்டு இருக்க செக்டார்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செக்டராக நான் பார்க்குறது இப்போ பேங்க் நிஃப்டியை பார்க்குறேன். அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். பேங்க் நிஃப்டி 61,174 க்ளோசிங். ஸோ 61,000க்கு கிட்டத்தட்ட மறுபடியும் நெருங்கி வந்திருக்காங்க. 61,490 தான் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அந்த பாய்ச்சலாக அன்றைக்கி ட்ரம்ப்பினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஏற்றம் கொடுத்து அன்றைக்கி போன அந்த லெவல் அது. பட் அது ஒரு க்ரீன் கேண்டிலாக காட்டினா கூட அன்றைக்கி அப்படி க்ளோசிங் இல்லை. அந்த நெருக்கத்தில் க்ளோசிங் வைக்கலை. அது கீழே தான் 60,041 தான் கொண்டு வந்து க்ளோசிங் வச்சாங்க. ஸோ கேண்டில் கலர் அதில் தப்பாக காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்க போகும்போது இன்றைக்கி இந்த க்ளோசிங் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புது க்ளோசிங் தான் பேங்க் நிஃப்டியில். ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஹையில் போய்கிட்டு இருக்குது. ஸோ 61,490 கடந்து கிராஸ் பண்ணி க்ளோசிங் கொடுத்துச்சு பேங்க் நிஃப்டி அப்படின்னா 62,350 தான் நான் கணிச்சு வச்சுருக்கக்கூடிய அடுத்த லெவலாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த 2 நாளும் தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களும் ஏற்றம் இருந்துச்சுன்னா இதுலேயும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். நம்முடைய நிஃப்டிலையும் ஒரு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிட்டே வாங்க. அதனுடைய ஏற்றங்கள் இதை தாண்டி இருக்கும்போது அதுவும் தொடர்ந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிஎஸ்சி பேங்க்ஸோ இல்லை ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்த சில ஸ்டாக்குகள் அந்த அலர்ட் ஏரியாஸை நெருங்கியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சில ஸ்டாக்குகளை ஒரு அலர்ட்டாக பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய ஸ்டாக்குகளை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவதாக கரூர் வைஸ்யா பேங்க் 324.95 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ 287 கிட்டத்தட்ட 320 வரைக்கும் ஸ்ட்ராங்காக போன வாரம் வந்துருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. போன வாரம் ஒரு சின்ன தயக்கத்தோடு அங்கே நின்று இருந்தாலும் மீண்டும் அது ஒரு புத்துணர்ச்சியோட மறுபடியும் மேலே போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த லெவலில் அதில் 340 அப்படிங்கிறது 329 இன்றைக்கி ஹையாக போயிருக்கு இந்த வாரத்தில். ஸோ இதை கடந்து செல்லும்போது 340ங்கிறது அடுத்த லெவலாக வரும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 372ங்கிறது இருக்கும். 340 கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது. ஸோ இந்த வாரத்தில் இதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த 340 வரைக்கும் நெருங்கி செல்கிறதுக்கு கரூர் வைஸ்யா பேங்க்கில் ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து கொடுத்துருக்கேன். கீழே நமக்கு 287ங்கிறது ஒரு பேஸ் சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத கரூர் வைஸ்யாவில் மனதில் வச்சுங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் இண்டஸ் டவர்ஸ் 472 க்ளோசிங். 460ங்கிறத போன வாரமே கிராஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாங்க. 466ங்கிறது தான் போன வாரத்தினுடைய க்ளோசிங். இந்த வாரம் 472
செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதனுடைய அடுத்த மூவ்ஸு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 550 605 நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ்களாக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். 460 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ எடுத்துக்கிட்டு நீங்கள் கவனத்தோடு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒரு அலர்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 416 க்ளோசிங், 425 ரெசிஸ்ட் ஆச்சு. போன வாரம் 400 கிட்ட கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த 2 நாளில் மீண்டும் அது 418 உச்சத்துக்கு போகிற அளவுக்கு நெருங்கி போயிருக்கு. 416 ரூபா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை 425 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 455 அடுத்த லெவலாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இதில் ஒரு கமெண்ட்டும் எனக்கு வந்துருந்துச்சு. இந்த பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிறதுக்கான ஒரு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ப்ரொபோசல் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அதற்கான ஒரு முடிவுங்கிறது அந்த கொரோனா டைமில் கிடைக்கல. அப்போ அதனுடைய விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு உட்பட்டு தான் 2 ஸ்டாக்குகளுமே அந்த நேரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் அந்த டைமில் நான் 100 ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கும்போது நான் வாங்கியிருக்கேன். நல்லா இறங்கி வரும்போது வாங்கியிருக்கேன். அதன் பிறகு இந்த செய்தியானது அந்த அளவுக்கு அடுத்து நகர்வுகளை கொண்டு போகல. இப்போவும் அது செய்தியாக தான் வந்திருக்க ஒழிய இன்னும் அடுத்த நகர்வுகளுக்கான ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் என்னை பொறுத்தளவில் எந்த ஷேருக்கு எந்த ஷேர் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கங்கிறது இன்னும் தெளிவான முடிவு வரலை. எப்படி இருந்தாலும் 2 ஷேர்களுமே ரொம்ப ஒர்த்தான ஷேராக தான் நான் கருதுகிறேன். குறைந்தபட்சம் ஒரு 4 முறையாவது இதில் நமக்கு டிவிடெண்ட் கிடச்சிருது. குறைந்தபட்சம் அவங்க 2 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு முறையும் டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 10-12 ரூபாய் இதில் டிவிடெண்ட்டாகவே நமக்கு வருஷத்தில் நமக்கு கிடச்சிருது. பட் நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாஸுக்கிட்ட வரும்போது நம்ம பை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி அது ஏறும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு நமக்கு இந்த டிவிடெண்ட்ஸ் மூலியமாகவும் கிடைக்குது. அதே சமயத்தில் ஏற்றம் மூலியமாகவும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இன்னும் அந்த அறிவிப்பு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. கிடச்சதுன்னா அடுத்த பதிவுகளில் அதை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அடுத்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளில் 2வது முறையாக நான் தேர்ந்தெடுத்திருக்க சில ஸ்டாக்குகளை இப்போது உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு அக்கோம்ஸ் ட்ரக்ஸ் அண்டு பார்மசூட்டிக்கல் லிமிடெட். ஸோ இதுதான் என்னுடைய முதல் ஸ்டாக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். 489 ரூபா 95 காசு. இந்த இடம் வரும்போது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக 492 இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வாரமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து அதுவும் இந்த 2 நாளில் ஒரு வேகமாக போயிருந்தாலும் கூட அடுத்து 505-90 வரைக்கும் போகாமல் அங்கேருந்து ஒரு திருப்பி 489-95 முடிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சரி நேற்றும் சரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒரு வேளை 481 கீழே வந்துட்டால் இதில் நம்ம மறுபடியும் 456 வரைக்கும் வர்றதை பார்க்கலாம். அப்படி வாய்ப்பு தராமல் 492 கடந்து இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு இதில் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீக்லி க்ளோசிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கு இந்த வாரத்தில் மேலே கீழே எங்கே வேணாலும் போட்டோம், ஆனால் அந்த வாரத்தினுடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இந்த லெவலுக்கு மேலே கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்புகள் அடுத்த கன்ஃபர்மேஷன் வீக்கில் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடச்சதுன்னா என்னை பொறுத்தளவில் முதல் வாய்ப்பாக நான் பார்க்குறது 542 அப்படிங்கிறது இதில் முதல் வாய்ப்பாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 578 அப்படிங்கிறது 2வது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 623 அப்படிங்கிறது 3வது ரெசிஸ்டன்ஸாக இதில் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்வு செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இடம் நல்ல ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பி இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கி அது குறிப்பாக இந்த 2 நாட்களில் நல்ல ஒரு வால்யூமோடு ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால வாய்ப்பு கொடுத்து 492க்கு மேலே நின்றுச்சுன்னா 3 லெவல்களும் நமக்கு வாய்ப்புகள் தரும் அப்படிங்கிறதுனால சந்தர்ப்பங்கள் தரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் நமக்கு அந்த 492க்கு மேலே க்ளோசிங் இருந்தால் மட்டும் இதில் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் கனரா பேங்க் 149. இது ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன் மேலே போய்கிட்டு இருந்த லெவல்ஸில். இப்போ 159 தொட்டுட்டு மறுபடியும் 139க்கே வந்துட்டாங்க அடுத்த பாட்டம் லெவலுக்கு. ஸோ இந்த 139 4 வாரங்களாக தக்க வச்சு இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. இதுக்கு கீழே க்ளோசிங்கே கொடுக்கல பாருங்கள். ஸோ இந்த பேஸ் சப்போர்ட்டாக இதை வச்சுக்கிட்டு அடுத்த லெவல்ஸுக்கு புதுசாக ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த லெவலை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க.
இல்லை ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி கொடுக்குறவங்க இதை வந்து ஒரு தடுப்பு நிலையாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். கொடுக்கும்போது நமக்கு அடுத்த லெவலாக வர்றது இன்ட்ரீம் லெவலாக 159. இதற்கு முன்னாடி இது சென்ற அந்த உச்ச லெவல். ஸோ அதை தாண்டி இன்னும் க்ளோசிங் கொடுக்கல. ஒருவேளை வாய்ப்பு கிடச்சி இதை தாண்டி வரக்கூடிய வாரங்களில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 179ன்றது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 210 அப்படிங்கிறது 3வது லெவலாக இருக்கும். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கக்கூடியது தான். இருந்தாலும் இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கீழே இறங்கி வந்திருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் மார்க்கெட் வந்து அந்த 2வது லெவல்லே திரும்பிடுச்சு. நமக்கு 139 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸாக தான் கொடுத்தது. அதை தாண்டி க்ளோசிங் போகும்போது 159 கொடுத்துருந்தோம். 159 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் 139 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறதுனால அடுத்து ஒரு வாய்ப்பு புதுசாக வர்றவங்களுக்கோ இல்லை ஏற்கனவே பார்க்காதவங்களுக்கு இதில் ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். ஸோ கவனத்தோடு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னா மட்டும் இதில் என்ட்ரி கொடுங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். பிஇஎல் 446.85 காசு. இது வந்து 438ங்கிறது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெவலாக நான் வச்சுருக்கேன். அதை தாண்டி இது வந்து க்ளோசிங்கே கொடுக்கல. ஸோ இந்த வாரம் அதற்கு மேலே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பட் இதற்கு முந்தின 3 வாரங்களும் அதற்கு மேலே போயிருந்தால் கூட க்ளோசிங் அந்த 38க்கு மேலே கொடுக்காம தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வாரம் வாய்ப்பு தரதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒருவேளை பிஇஎல் வந்து இதற்கு மேலே 438க்கு மேலே க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் லெவலாக இருக்கும் க்ளோசிங் வைஸாக பார்க்க போகும்போது. ஸோ அப்படி கொடுத்துச்சுன்னா நமக்கு முதல் லெவலாக நமக்கு 486ங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 514 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக அதில் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 560 அப்படிங்கிறது 3வது லெவலாக இதில் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கடந்த 3 வாரங்களாகவே இந்த லெவலுக்கு மேலே சென்றிருந்தாலும் க்ளோசிங் அதற்கு மேலே வைக்காமல் வாய்ப்புகள் தராமல் க்ளோசிங் போய்கிட்டு இருந்தாலும் மீண்டும் அதை ஏறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ மேல் நோக்கி செல்கிறதுக்கான ஒரு முயற்சி கொஞ்சம் கடுமையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து தக்க வச்சிருச்சு. இந்த வாரம் இந்த இடத்துல 438க்கு மேலே க்ளோசிங் போய் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 3 லெவல்ஸுகளும் அடுத்தடுத்து போகிறதுக்கு வலிமையாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. வரக்கூடிய 3 நாட்கள் பங்குச்சந்தை எப்படி செயல்படுகிறது என்பதை கவனத்துடன் பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் சனிக்கிழமை பங்குச்சந்தை நிலவரத்தோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.